ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங். எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. எல்லா இடமிருந்து எனக்கு அடித்து கொண்டிருக்கிறீங்க, கால் பண்ணி கொண்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ நிற்கிறது வந்து ஐ கெஸ் will kind of make another complete document and then I will give it to the people who are asking it. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். சந்தோஷமான விஷயம் என்னென்றால் இப்போ தான் கேள்விப்பட்டேன். அவசரமாக வந்து அங்கே ஏற்கனவே சாவச்சேரியில் இருக்கிற 2 ஜென்ரேட்டர் ஆல்ரெடி இருக்குது. அந்த 2 ஜென்ரேட்டரை 15 வருஷமாக நாங்கள் பத்திரமா வச்சுருந்தாங்க. நான் வந்து தான் இது செய்யணும் தான் எனக்கு சந்தோஷம். இப்போ அவசரமாக இவ்வளோ 2-3 டாக்டர் மேலே வந்து ஃபேஸ்புக்கில் அறிக்கை விட்டு கொண்டிருந்தவன் உங்கள் பிள்ளைகள் மனைவிகள் கரண்ட் இல்லாமல் செத்தால் பரவாயில்லை என்றால் நான் வந்து வேலை செய்கிறேன். சிவதாசன் சின்ன ராசா அண்டு எங்களோட சீனியர் அண்ணா அவரால் அண்ணாவோட மனசை தொட்டு சொல்லுங்க, நான் உங்களை இவ்வளோ வாசமாக இருந்தேன். இட்ஸ் ஓகே. குத்துறது எங்களுக்கு பழக்கம் தானே, நாங்கள் அதால் எங்களோட சமூகம் இப்படி இருக்குது. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இருந்த நிலைமை அப்படி. அந்த டைம் வந்து உங்களுக்கு நீங்களும் ஃபேமஸாக ஆகணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. மற்றது உங்களுக்கு பிரச்சனைகளும் இருந்திருக்கும். මන්න හිතන්නේ මේ සමහරු කට්ටිය අය මම දකින්න අපේ සීන් එක වෙලිවිට අයියා ඉන්නවා වගේ ඔතනින්. වෙලිවිට අයියා, thank you for watching the video. මගේ සීනියර් ඇඩ්මිනිස්ට්‍රේටර් කෙනෙක් ඉන්නවා ડોક્ટર වෙලිවිට. මට පේනවා වෙන කවුද කියලා මට හොයාගන්න බෑ. ඔන්න ශිවචන්ද්‍රන් චිවඥානම් අයියත් ඉන්නවා. අනේ I guess so, I am not sure. நான் இப்போ ரைட் விஷயத்துக்கு வரேன். அவசரமாக வந்து அதாவது வந்து 15 வருஷமாக பத்திரமா வச்சுருந்த ஜென்ரேட்டர் எல்லாரும் சொல்லி கொண்டு நீங்கள் ஜென்ரேட்டர் இல்லை நீங்களாவே உங்களுக்கு செருப்படுத்த அடித்து கொள்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. அதுக்கு பிறகு நான் வந்து திறந்தா பிறகு நீங்கள் சிஇபி இன்ஜினியர் சாவச்சேரிக்கு பொறுப்பான இது எங்களோட ஸ்கூல் போல் போய் தான் என்கிட்ட செய்யும் போய் அவன்கிட்ட போய் கேட்குறேன் நான் கதைச்சனானா இல்லையான்னு சொல்லி. 15 வருஷமாக நீங்கள் பத்திரமா இந்த 2 ஜென்ரேட்டரையும் வச்சிருந்து போட்டு அந்த ஏனி பில்டிங்கை திறக்காம வச்சிருந்து போட்டு இப்போ நான் இல்லை போகிறேன். அதாவது இப்போ இவ்வளோ சொல்லிக்கொண்ட குற்றங்களுக்கு வந்து குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஏதாவது சொல்கிறேன். அட்ரா கைப்பில்லை. இதுக்கு மேலே என்ன செய்கிறது? 15 வருஷமா நீங்கள் அதை வச்சு பூட்டியிருந்து போட்டு அது பிறகு நான் இப்போ வந்து இதை திறந்து விட்டா பிறகு, அதாவது வந்து ஏனி பில்டிங்கை வந்து நான் இப்போ வந்து திறந்து விட்டா பிறகு இப்போ அவசரமாக ஒரு நாள் இரவுலேயே உங்களுக்கு வயர் எடுத்து ஜென்ரேட்டருக்கும் ஏனி பில்டிங் கொடுக்கணும்டா. இப்போ 3 நாளாக அங்கே போயிருந்து கத்தி கொண்டு இருந்து மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறனாலே செனஸா ஆகுதா? அப்போ அந்த நேரம் நீங்கள் வயர் எடுத்து விட்டுருக்கலாமே. பிடிஹெச்எஸ் ஹரிமாய் சிங்களத்தில் சொல்கிறேன். பிடிஹெச்எஸ் சார், ஆடிஹெச்எஸ் சார், புதையல்கள் யாழ்ப்பாணத்தின் பொக்கிச புதையல் நீங்கள் இந்த அட்லீஸ்ட் 15 வருஷமாகவும் செய்த பெரிய செய்யலையப்பட்டது கவலை இல்லை. இந்த 3 நாளில், அதாவது நான் தனியாக பேஷண்ட் பார்த்து கொண்டிருக்கீங்களா, அந்த 3 நாளில் நீங்கள் அந்த வயரை, அதாவது பிரச்சனை கதைச்சு கொண்டல இருக்கிறீங்க. நெட்டு இப்போ மீடியாவிலையும் அங்கேயும் இங்கேயும் போய் ஜென்ரேட்டர் இல்லாத இடத்தில் வந்து இவர் நோயாளர்களை கொள்வதற்காக ஏனி பில்டிங்கை திறந்தார். அரைக்க விட்டு கொண்டுல இருந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? வயர் எடுத்து விட்டுருக்கல வேணும். அப்போ உங்களுக்கு செத்தா அது அற்றுநாண்ட கையால் செத்தது. இப்போ சும்மா செத்தாலும் அது உங்களுக்கு வந்துடும் பயம். அந்த பயம் இருக்கணும். எனக்கு தெரியலை இப்போ என்ன கவலைண்டா, மற்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களும் பயப்பட வலிக்கின்றவங்க அங்கே வந்துடுவானோ, நாசமாக போடுவான், ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து விட அங்கே வந்துடுவானோன்னு சொல்லி முக்கியமாக சத்தியமூர்த்தி சார் ஏதோ ஒரு யாழ்ப்பாண புலனாய்வுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு வெப்சைட்டில் நான் ட்ரை பண்ணிக்க சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா சைடில் நிப்பாட்டி போட்டு அதில் போட்டிருந்தது மருந்து ஊழல்களில் சத்தியமூர்த்திக்கும் பங்குண்டு. அப்போ மருந்து மட்டுமாடா, வேற ஒன்றும் இல்லையா? நான் மட்டும் வைஷாலின் கை அங்கே எடுக்கல. அந்த விஷயம் வந்து ஒரு பிழையான விஷயம் எனக்கு தெரியல. எனக்கு நான் இருந்திருக்க கூடாது அந்த டைமில். கனவேட்ட வெயில போயிருக்கும்.
வைஷாலினின் கை அங்கே வெட்டியெடுத்த நேரம் நான் மட்டும் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்திருந்தால் ஃபர்ஸ்டாக ப்ரிலிமினரி இன்கொயரி அடித்து அது சம்பந்தமான முழு பேரையும் உடனடியாக இடமாட்டஞ்சிருப்பேன். நான் கோர்ட் கதைக்கிறேன், அதாவது சட்டம் கதைக்கிறேன், நான் சட்டம் இல்லாமல் கதைக்கிற கோர்ட்டின் படி ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டாக்டர் பிரணவன் செல்லையாக்கி இரவோட இரவாகவே அடித்து அனுப்பினா நான் மினிஸ்ட்ரிக்கு அங்கே ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. இங்கே பிரணவன் செல்லையா எனக்கு பேசி முடித்த உடனே கொழும்புல ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. 2 நிமிஷத்துலேயே வாட்ஸ்அப்பில் போட்டு நான் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் இரவோட இரவா ஸ்ட்ரைக் தொடங்கினவை. இதே வைஷாலினி விஷயம் மட்டும் இல்லை, கணக்கு விஷயங்கள் இருக்குது. தோண்ட புதையல் வரும். வைஷாலினின்ற விஷயம் கை வெட்டப்பட்ட அன்றிரவு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டிப்யூட்டி டைரக்டராக ஒர்க் பண்ணி இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னா இரவோட இரவாக சாப்பிடாம அந்த இன்கொயரியை அந்த பிரச்சனையை மடித்து சரிதானே அந்த விஷயத்தையும் மடித்து ஃபர்ஸ்ட்டாக செக்ரட்டரி சாருக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்படி விஷயமும் நடந்து ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டிருக்குது. எந்த பிள்ளைண்ட கையை வெட்டினா யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டிருக்கு. இந்த டாக்டர்ஸ், இந்த நர்ஸ், இந்த மைனர் ஸ்டாஃப், இந்த செக்யூரிட்டி கார்டிலேருந்து சர்ஜன் வரைக்கும் பேர் போட்டு இவை பார்த்தவை இன்ன டைமில் இவை இந்த பிஎஸ்டியில் வாட்ஸ்அப் பிஎஸ்டியை ப்ரிசர்வ் பண்ணியிருப்பேன். நான் அந்த கோர்ட்ஸுக்கு நான் அந்த வழக்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் 100% ஆசைப்பட்றேன். அந்த கோர்ட்ஸில் என்ன நினச்சி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் உண்டு. நான் சரியாக சந்தோஷப்படுவேன். வைஷாலினி என்று தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆளுண்ட தங்க பிள்ளை நினைக்கிறேன் ஐகேஸோ. அந்த டைம் ஃபர்ஸ்ட் டே நைட் வைஷாலினியை அப்படி நடந்திருந்தால் அதை மினிஸ்ட்ரிக்கு டாக்டர் சத்யமூர்த்தி மினிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டேயே ஒரு ஃபேக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் அடுத்த நாள் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் ஏன் அந்த விஷயம் நடந்து அண்டு நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிடன்றதுக்கு இன்கொயரி கால் பண்ணணும். அப்படி ஒரு இன்கொயரியை நீங்கள் அன்றைக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு ஆள்கிட்ட கையும் வெட்டுப்பட்டிருக்காது. சரிதானே? மெடிக்கல் நெக்லிகன்ஸ்ன்றது வேறு, ஆக்டிவ் ஃபெயிலியர், லேட்டன் ஃபெயிலியர்ன்ற வேறு. அதாவது ஒரு என்னென்னு சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ பிளேமிங் கல்ச்சர். அதாவது நாங்கள் ஒருத்தரையும் பிளேம் பண்ண போகிறோம் இல்லை. அவர் செய்கிறார், எல்லோரும் மனுஷர் தானே, மனுஷர் ரோபோட்ஸ் வேலை செய்கிறது தானே, எல்லோரும் மனுஷர். பட் அதிൻ്റെ ஃபேக்டை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன நடந்தான்னு சொல்லி ஃபேக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிள்ளைக்கு வர வேண்டிய நஷ்டத்துன்ற 10 மடங்கையும் கூட கேட்டு கொடுத்து அந்த சர்ஜன் மேர், மேனேஜர் சர்ஜன் மேரோ, டாக்டர்ஸ் மேரோ, அன்றைக்கு கிளாக் பண்ண டாக்டர்ஸ் மேர் நான் எல்லாரையும் லைனில் விட்டுருப்பேன். அடுத்த நாள் காலாமல் அது என் அண்ணாவாக இருக்கலாம், இல்லை தம்பியாக இருக்கலாம், எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருந்தால் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை இவன் நானாக இருக்கலாம், எல்லாரையுமே லைனில் விட்டுருக்கணும். அடுத்த நாள் விடிய காலமே ஒரு அவையோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து இரவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கணும். அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள், இரவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் விடிய காலமையாவது அதுவும் பண்ணாமல் ஒரு சத்தியமூர்த்தி சார் அந்த நேரமே போய் அந்த பிள்ளைகிட்ட வீட்டை போய் பார்த்துருக்கணும் ஃபர்ஸ்ட்டாக. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாரையும் சமன் பண்ணியிருக்கணும். என்ன நாங்கள் 24 hours சர்வீஸ், எசென்ஷியல் சர்வீஸ் விஷயம் கேள்விப்பட்டாண்டு உடனே வித்தின் 2-3 hours சமன் பண்ணியிருக்கணும். அந்த டாக்டர்ஸ், நர்ஸ், பேசின நர்ஸ், பேசாவிட்ட நர்ஸ், பேசாவிட்ட மைனர் ஸ்டாஃப், அது ஒரு ஆளுக்கு நாங்கள் செய்கிற துருவம்ன்றது இப்போ நான் சரியான விஷயத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு யாரோ ஒரு ஆள் பில்டிங்கை உடைச்சிட்டு போனவே, கண்ணாடி உடைச்சிட்டு போனவே அண்டு நைட்டே போலீஸுக்கு கடிதம் அடித்தேன் நான். அடுத்த நாள் அண்டு நைட்டே அவரை அரெஸ்ட் பண்ணினாங்க. அடுத்த நாள் மார்னிங் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு கோர்ட்ஸால் கொடுத்துருந்தவை அந்த டேமேஜை செய்ய சொல்லி, அதுக்கு பிறகு அந்த போயும் அந்த பிள்ளையும் வந்திருந்து அந்த ஒய்ஃபும் இல்லை அந்த அம்மா அப்பா எல்லாம் என்கிட்ட கெஞ்சினேன். நான் சொல்லி கூட இது நான் உங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் சொன்னால் பிளவிட்ட பிறகு அதுக்கு ஆம்பளையில் அடித்து போட்டு பொம்பளையில் கொண்டு மன்னிச்சு கொண்டு கேட்குறத வளமையான எங்களோட வழக்கம், எங்களோட தமிழாக்களோட வழக்கம். நான் அப்போ சொன்னேன், இல்லை அப்படி இயலாது, அம்மா இல்லை கோவிக்காங்க, நீங்கள் என்ன சொந்த அம்மா மாதிரி. பட் நான் அதை கோர்ட்ஸுக்கு விட்டுட்டு கோர்ட்ஸால் வந்த பிறகு சட்டப்படி என்ன பிரச்சனை நடக்குது, என்னென்ன செய்யலாம்ன்றதை நான் ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன் நான். அதுக்கு பிறகு அதாவது கோர்ட்ஸ் தானே தீர்மானிக்கணும், நாங்கள் நீதிபதியில் தானே. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நாங்கள் கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களையும். ஒன்றில் டிபார்ட்மெண்ட் இன்கொயரின்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைட்டா கோர்ட்ஸ் என்றால் கோர்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நாங்கள் அதை.
அதுக்கு பிறகு கோர்ட்ஸ் தான் அதை டிசைட் பண்ணும் யார் குற்றவாளி. நான் இப்போ அந்த அதாவது மெடிக்கல் நெக்லிகன்ஸ் வந்து கதைக்கிறதுக்கு வளமையாக உலகாலுமே கோர்ட்ஸுக்கு ஒரு டாக்டர்ஸ் போகிறேன். நான் ஏன் எல்எல்பியும் எல்எல்எம்மும் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ரெண்டுக்காவது ஒரு நாளைக்கு நான் ஒரு 5% காசு வேண்டாமல் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட டாக்டரையும் சில நேரம் கூடாமல் ஒரு ஆள் எழுதலாம், கூடாமல் சொல்லலாம். அது ஒருத்தரையும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த டைம் நான் அந்த உடனே ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன், அந்த பிள்ளைங்க அம்மா அப்பா ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன், அதே மாதிரி அவைய ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன். நான் 20 ரூபா நானே டைப் பண்ணியிருப்பேன், நான் இந்த கையால் டைப் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அது 20 ரூபா நான் செக்ரட்டரிக்கு வந்து ஃபேக்ஸ் பண்ணியிருப்பேன். அங்கே வந்து அடுத்த நாள் விடிய காலமாக அங்கேருந்து உடனே இதுக்கு வந்து ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணி ஆஃபீஸர்ஸ் அனுப்பி இருக்க வேணும். 20 ரூபா பேஷண்ட்ஸுக்கு வந்து 20 ரூபா வந்து நாங்கள் வந்து இதை அடிச்சிருக்கணும். 2-3 நாளில் அதை எடுத்து நாங்கள் இன்கொயரியை கால் பண்ணி அதை வந்து டிபார்ட்மெண்ட் இன்கொயரியை கூட மேலே அது க்ரைம் வந்து போகுதுன்னு சொன்னால் நானாகவே கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அது பிறகு கோர்ட்ஸ் தான் மிச்சத்தை விட்டுருவணும். அது பிறகு எங்களுக்கு தேவையில்லை. அது யார் பிள்ளை யார் சரி கோர்ட்ஸ் எவ்வளோ தீர்மானம். இது வந்து அந்த பிள்ளைண்ட அம்மா அப்பாவே லோயஸை தேடி லோயஸு காசு கொடுத்து அதுகளே போயிட்டு லைனில் உங்களுக்கு கோர்ட்ஸில் ஏறுறாங்கிற எவ்வளோ தெரியுமெண்டு எவ்வளோ கஷ்டமெண்டு தெரியும். அப்போ அது வேண்ட அம்மா அப்பாவே கோர்ட்ஸில் ஏறிறங்கி அந்த பிரச்சனை எல்லாத்தையும் போய் கதைச்சி அப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் வளர்க்கக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் அதான் நான் சொன்னேனே எல்எல்பியும் எல்எல்எம்மும் முடிச்சு போட்டு நான் அட்மினாக தான் வேலை செய்வேன். அப்போ அந்த டைம் நான் கோர்ட்ஸில் போய் பார்த்துக்கொள்வேன். சில பேர் சொல்லி அப்போ வாங்க மச்சான்னு சொல்லி கோர்ட்ஸில் கொண்டு போய் பார்ப்பேன். நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் பார்ப்போம்னு சொல்லி சில பேர் முருவி நம்மளாம் செய்து போட்டு அவையே டிபார்ட்மெண்ட்டில் வச்சு பார்க்கணும். நினைக்க ஒரு நாளைக்கு நான் அதை செய்வேன். என் கனவு வந்து பெருசு. நான் 2021 இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போய்க்க நான் இப்போ சொல்கிறத வந்து ஒரு நாளைக்கு நானே செய்து காட்டுவேன். செய்து காட்டிக்க யாராவது இந்த வீடியோ இருந்தால் டைப் பண்ணுங்க. சில பேர் சொல்லிச்சுன்னா நான் ஃபேஸ்புக்கில் தான் வாழ்கிறேன், ஃபேஸ்புக் ஃபேனுன்னு சொல்லி அப்படி சொன்னாங்களுக்காண்டி நான் ஜோதிச்சேன்னா இந்த ஃபேஸ்புக்கை டிலீட் பண்ணி போட்டிருப்போன்னு பிறகு தான் எனக்கு விளங்கிச்சது. அவள் வந்து லைக்ஸுக்காண்டி கஷ்டப்படினோம்ட்டு நான் அப்படி காண்றதில் இந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விடுறேன். ஒரு கொமெண்ட்டும் ஒரு லைக்கும் பண்ணி விடும். அதுக்கு ஆளால் கொண்டு பண்ணிங்கண்டா காணும். இப்போ 42,000 கொமெண்ட்ஸும் 42,000 லைக்ஸும் வரும். என்னை பற்றி கூடாமல் எழுதுறாங்கன்றதை ஷேர் பண்ணி என்னடா மேடம் நான் சொல்லியிருக்கேன். என்னை பற்றி கூடாமல் எழுதுறேன்டா இந்த வேர்ல்ட்லேயே எழுதுங்கோ. தற்சமயம் நீங்கள் சொல்கிற இப்போ கேட்டுட்டு சரிதான் நீங்கள் அப்படி சொல்கிறது பிள்ளைன்னு சொன்னால் இப்போ அதாவது வந்து குற்றம் அனுபவிக்கக்கூடிய சொன்னால் நானே ஜெயிலுக்குள்ளே போந்துடுவேன். நானே ஜெயிலில் திறந்து போய் உள்ளுக்குள்ளே இருந்துடுவேன். இல்லாது நானே போய் கோர்ட்ஸில் கை வச்சு ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன். அப்படி இல்லை நீங்கள் சொல்கிற விஷயத்த வந்து நான் ஏற்றுக்கொள்ள விஷயம்ன்ற சொன்னால் எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த டாக்டர்ஸ் 25 பேரில் ஒரு 3-4 பேர் வந்து எனக்குரிய களத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கணும். அதாவது நான் ஒர்க் பண்ணக்கூடிய களத்தை வந்து ஈஸியாக அமைச்சு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ இதுக்கு பிறகும் நீங்கள் இந்த பழைய வரலாற்றை தோண்டலாம் வேணுமென்றால் அல்லது இப்போ நான் இப்போ நீங்கள் எனக்கு கேட்பீங்க இப்போ இவர் இப்படி டாக்டர்ஸை பிடிக்கிறார், டாக்டர்ஸ் வேலை இல்லைன்னு காய்க்கிறார். அப்போ இவர் அந்த நேரம் என்ன டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இவர் ஒழுங்காக வேலை செய்வார் அந்த நேரம் வந்து ஐ லைக் இட். நான் அந்த இதை பார்த்து நான் போய் கேளுங்க 2018 2020 நான் கடுபோவில் வந்து நான் கடுபோவிலில் இன்டர்ன் செய்தேன். டாக்டர் சாந்தினி கணேசன் மேடத்தோடையும் டாக்டர் இஸ்மாயில் சாரோடையும் நான் இன்டர்ன் செய்தேன். இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். நான் சாந்தினி கணேசன் மேடத்திட்ட போய் நீங்கள் கேட்கலாம், டாக்டர் இஸ்மாயில் சார்கிட்ட கேட்கலாம். சரிதானே? அதுவும் உங்களுக்கு வேண்டாம் ரைட். அது இன்டர்ன். அது போஸ்ட் இன்டர்ன் நேரம் வந்து நான் கடுபோவில் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் டெங்கு வார்டில் நின்றேன். நான் டெங்கு வார்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் நான் கூடாதவன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவீங்கன்னா நான் சாகுறேன்டா, தூக்கு பிடிச்சாரேன். டெங்கு வார்டில் நின்றேன் நான் டெங்கு யூனிட்டில். அங்கே நான் ஒரு கூடாத டாக்டர்னு பேர் எடுத்திருந்தால் அதாவது வந்து மல்டி 360 டிகிரி ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு முடிஞ்சால் தெரியும். 360 டிகிரி ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. சரிதானே? அதாவது வந்து கடுபோவில் டெங்கு வார்டில் 1 year ஒர்க் பண்ணினேன். அங்கே நான் வேலை செய்யலைன்னு சொன்னால் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுவோம். அங்கே இருக்க ஒர்க் பண்ணின நர்ஸ் மேலே கேளுங்க நான் அப்படி ஒர்க் பண்ணேன், டாக்டர்ஸ்ட்டை கேளுங்க அப்படி. அங்கேயும் 2-3 பேருக்கு செஞ்சேன். நான் செஞ்ச காலம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணல, எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டு
அங்கேயும் ஒரு டாக்டரால் வந்து எல்லாருக்கும் பிள்ளையார் ரோஸ்டர் எல்லாம் போட வழி கிடைக்க அந்த அக்காவையும் செஞ்சினாங்க எல்லாருமா சேர்ந்து. கடைசியாக ரோஸ்டராக போடலான்னு என்னோட கன்சல்டன் சொன்னவர், நீங்கள் ரோஸ்டர் போடலாம், அவங்க ரோஸ்டர் போட்டு தருவாங்க, நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணுங்க. என்ன எல்லாருக்கும் ஒரு நீதி இருக்கணும்ண்டு. இதையும் விட ஆழம் இதை விட நான் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய் கதைக்கணும்னு சொன்னால், நான் திருப்பி கதைச்சதுக்காண்டி எனக்கு பாமகோலஜி என்ற பாடத்தை வந்து ரிப்பீட் பண்ணினேன். அந்த துரோகங்களையும் அந்த தனிப்பட்ட பழிவாங்கலையும் நான் இப்போ கதைச்சால், இப்போ நான் கோர்ஸுக்கு போனால் வெல்லுவேன். பட் என்ன இருந்தாலும் என்ன இந்த நிலைமைக்கு ஆட்டாக்கினது அந்த தெய்வங்கள் தான். சில நேரத்தில் நான் அந்த நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு நடந்தனோ இல்லாட்டி என்னை பற்றி கூடாமுக்க சொல்லிக்கணுமோ இன்னும் தெரியாது. 2012ஆம் ஆண்டு ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று செஞ்சினாங்க. அந்த எக்ஸிபிஷன் வந்து சரியான சக்ஸஸ். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் என்ன மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் செய்யலை. திருப்பி நீங்கள் அந்த மாதிரி எக்ஸிபிஷன் அப்படி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று செய்வீங்கன்னு சொன்னால் தயவு செய்து எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கோ. நான் திருப்பியும் வந்து படங்குற ஆசைப்பட்றேன், திருப்பியும் வந்து அதில் ரெஜிபம் பட்டு ஆசைப்பட்றேன், திருப்பியும் வந்து அந்த எக்ஸிபிஷனில் வந்து புட்டி அடிக்க ஆசைப்பட்றேன். நான் அதில் என்னோட ஒர்க் பண்ணாக்களை தெரியும். அப்போ நிஷாந்தன் கணன் இஸ் வாட்சிங், வெல்கம் டு மை திங். நீங்கள் எனக்கு ஒரு சாணி அடிச்சிருக்கிறீங்க. நான் உங்களோட நிஷாந்தன் கணன், நீங்கள் ஒரு லோயர், உங்களோட இதை ஷேர் பண்ணி நான் இந்த ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணுறது வந்து என்ன வேண்டாமன்னு சொல்கிறாக்கள், என்ன பிடிக்காதுன்னு சொல்கிறாக்களை நான் லவ் பண்ண பார்க்குறேன். அதாவது வந்து நான் அவைக்கும் சைமன் சினெக்ன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ எடுத்து பாருங்க, இங்கிலீஷ் வீடியோ டைப் பண்ணுங்க, சைமன் சினெக் மோட்டிவேஷனல் வீடியோன்னு சொல்லி அதை பார்த்து திருந்துங்க. அது சைமன் சினெக்ன்ற மோட்டிவேஷனல் வீடியோ தான் இந்த நிலைமைக்கு மாற்றினது. ஹி வில் டெல் யூ help the people on the right and help the people on the left. நீங்கள் போய் உலகத்துக்கு ஒருத்தர்லையும் செய்ய தேவையில்லை, பெரிய மகாத்மா காந்தியாக மாற தேவையில்லை. உங்களுக்கு வெள்ளப்பக்கத்தில் இருக்கிறாலையும் உங்களுக்கு இடப்பக்கத்தில் இருக்கிறாலையும் பார்த்துக்கொள்ளுங்க. யோசிச்சு பாருங்க, உலகமே தாங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இது அவர் சைமன் சினெக் எங்கே சொல்கிறாருன்னு சொன்னால், அமெரிக்காண்ட வந்து நேவி சீல், அவங்களுக்கு தெரியுதானே, ஒபாமா பின்லேடனே தூக்கின நேவி சீல். அங்கே வந்து பெரிய பாடி பில்டர்ஸும் பெரிய பாடி வெயிட்டர்ஸும் வந்து நேவி சீலுக்குள்ளே போகிறதில்ல. என்ன மாதிரி இப்படியான ஆக்களும் கூட நேவி சீலுக்குள்ளே போடுவேன் மேம். அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மோட்டிவேஷன் வீடியோவில் ஹெல்ப் ஈச் அதர்ஸ். சரிதானே? நான் அந்த சைமன் சினெக்ன்ற வீடியோஸை வந்து நீங்கள் போய் பாருங்கோ. நான் அதை தமிழ்லையும் எலிமெண்ட் அடித்து விடுறேன். அது அது நான் தமிழ்லையும் அதை அவருடைய கருத்துக்களை மொழியாக வந்து மாற்றி நான் தமிழில் சைமன் சினெக்ன்ற இதுலேயே நான் என் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு வீடியோஸையும் போடுறேன். சொன்ன விஷயத்தையும் என்னென்றால், அதாவது நேவி சீலில் வந்து அவங்களை என்னத்தை எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால், எங்களோட சாவித்திரி ஹாஸ்பிட்டலில் ஒரு வெள்ளிக்கிழமை பின்னேரம் ஒரு டிப்பர் ஒன்று அடிபட்டு ஒரு அம்மா பையன், அந்த பிள்ளை யாருன்னு தெரியலை, யாராவது உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்யணுமெண்டா உதவி செய்யுங்கோ. அது ஜெஃப்னாவில் அந்த பிள்ளை இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நினைக்கிறேன். கால் ஃபுல்லாக கொஞ்சம் சிதைஞ்சு போயிருந்தது. அந்த அப்பா வந்து மோட்டர் பைக், அது ஏற்ற பிள்ளையோ தெரியாது. இன்னொரு ஜோக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த பேஷண்ட் ரைட் விஷயத்த சொல்கிறேன்னா, அந்த பேஷண்ட் வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணினாங்க, அதாவது டீம் ஒர்க் எப்படி பண்ணினாங்க, 10 ஆம்புலன்ஸையும் மற்ற அதாவது அந்த பேஷண்ட்டை வந்து இயூக்குள்ளே எடுத்துக்கொண்டு மேனேஜ் பண்ணுறதுக்குரிய டைமும் இருக்கையில் ஆளனையும் இல்லை. நீங்கள் எல்லோரும் விட்டுட்டு போட்டிங்க தானே டாக்டர்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தால் இரவு நித்திர உள்ளேக்கு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் சொன்னதை ஜோதிச்சு பார்த்துட்டு நித்திர உள்ளுங்க. அந்த என்ன பட்ட அரைக்க விடுற டாக்டர்ஸும் இவன் பிரணவன் செல்லையாராக இருக்கட்டும், மற்றது என்ன பேர் கமலா ஜெகு, உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ இன்கொயரி ஹோம் பண்ணி இருக்குன்ற சார்ஜ் எல்லாம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த பேட்டில் கிளப், வி வில் டாக். அந்த வீடியோ எடுத்து பாருங்கோ. அதாவது நான் புதுமாத்திரன்னு செய்த அதே வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்காண்டி நான் அவ்வளோ பெரிய கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னோட தனியை தான் நின்றக்கூடிய இருந்தது. அந்த ஒரு பேஷண்ட் ஒரு ஆம்புலன்ஸில் வந்து அந்த கிளிநொச்சி ஆம்புலன்ஸில் வந்து இருந்த பேஷண்ட் இருந்தது, அதாவது கொண்டு வந்த பேஷண்ட் 2 பேஷண்ட் வச்சுருந்தவை காலில் டேமேஜ் ஆகி. மற்ற ஆம்புலன்ஸில் வந்து நாங்கள் ஏற்ற வேணும். மற்றது உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஸ்டெபிலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஹிஸ்ட்ரி எடுத்து அதை கிளாக் பண்ணி அது எல்லாம் செய்து ஒஃபிஷியல் இது எல்லாம் செய்து கொண்டு கேட்கல விஷயங்கள் பிள்ளையாக போயிடும். அந்த டைம் வந்து ஆம்புலன்ஸையும் அதாவது உங்களுக்கு விளங்கும் ஒரு ஆம்புலன்ஸ் டிக்கியை திறந்து போட்டு மற்ற ஆம்புலன்ஸில் டிக்கியை திறந்து போட்டு கொண்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அதிலேயே வச்சு கனிவிடா போட்டு அந்த ஸ்டாஃப் வந்து சாவச்சேரி ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸ் மேர் வந்து அந்த நைட்டிங்கேல்னு சொல்லுவாங்க.
அவங்கள அதை மாதிரி பாவிக்க தெரியணும்டா. அப்போ மேனேஜ்மெண்ட் தெரியலைன்றா ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட் செய்ய தெரியாதுங்கோ. நர்ஸ் மாதிரி பாவிக்க தெரியணும். டாக்டர்ஸை அதை விட டாக்டர்ஸை நான் பாவித்தேன். பட் 1-2 கல்லர், அதாவது வந்து நான் சொல்கிறேன் வந்து இந்திரகுமார், டாக்டர் இந்திரகுமாரோட அந்த எம்பாமிங் இஷ்யூன்றதை நான் கையில் எடுத்துட்டேன். அதாவது வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட்ட பிள்ளை ஒன்றுண்ட இதை வந்து பொடியை கொடுக்க 6-7 நாள் 3,85,000 ரூபா, ஒரு 6 வயசு பிள்ளைன பொடியை கொடுக்குறதுக்கு 3,85,000 ரூபா தான் செலவழித்தினான்னு சொல்லி ஒரு வயசுமான ஐயா அவரால் கால் பண்ணி சொல்லிக்கல. அந்த நிமிஷம் யோசிச்சினான், சரி சில விஷயங்கள் தலைவர் வந்து பட்ஜெட் பிறகு செஞ்சவர், சில விஷயம் அந்தந்த அதாவது வந்து அதாவது ரிஸ்கையும் இம்பேக்டையும் அனலைஸ் பண்ணணும். அது வந்து நீங்கள் இம்மீடியட்டாகவே அந்த விஷயம் செய்யணுமா இல்லாட்டி லேட்டராக செய்யணுமா நான் யோசிச்சேன். இது இம்மீடியட்டாக செய்யணும்னு. அதில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால், யாரோ கனடாவிலேருந்துலாம் கால் பண்ணி கொண்டிருக்கீங்க. 1 பவுண்ட் வந்து கொண்டிருக்கு காலில் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணால் நான் கிட்டத்தட்ட எப்போவுமே 8 மாதம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். 6 மாதம் ட்ரைவ் என்ன ஒரு கிட்டத்தட்ட காவாசி தூரம் போக கிடக்கும். என்ன உங்களை காலில் விழுந்து மன்னிச்சு கேட்டுக்கொள்கிறேன். என்ன யாரோ ஒரு ஆள் போட்டிருக்கான் மாஃபியா டாக்டர். நான் மாஃபியாவாடா டே, நான் தனியாக இருக்கேன்டா, தனியாக ஒருத்தனை என்னடா அது சிங்கிள் மேன் ஹாப்பியான்னு மாஃபியான்னு வச்சு கொள்ளுவேன். சரிதானே. அந்த பேஷண்ட்டை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணாண்டு நான் இப்போவும் பிடி சார்கிட்ட கெஞ்சி கேட்டது அந்த வீடியோ டிலீட் பண்ணாங்க. அது என்றால் ஒரு ஹிஸ்ட்ரி எங்களுக்கு பொது மாத்திரத்தில் எப்படி சனத்தை காப்பாற்றினாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரி இல்லை. பட் எங்கட சனம் வந்து அன்னைக்கு அந்த நான் காப்பாத்தின ஒரு பெரிய கடவுள் மாதிரி கதைக்க வரையில நான் என்னால் முடிஞ்ச நான் செய்தேன். நான் எல்லாரும் விட்டுட்டு போய்க்கல, தனியாக வந்து செய்தேன். நான் எங்களோட தலைவரும் வந்து எல்லாரும் விட்டுட்டு போனேன். அப்புறம் எல்லாரும் முதுர குத்தின அப்புறம் கடைசி வரைக்கும் தனியாக செஞ்சவர். சரி, அது பழசதை மறப்பம் ஒன்றும் செய்யலை. அது வெளிதானே, அது வெளியே சொல்கிறது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அதை பற்றி எனக்கு தெரியலை. நான் அந்த ஆம்புலன்ஸை எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன், பிடி சார்ட்டு ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் நான் இப்போ அடிச்சு கேட்டேன். சார் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அதை வீடியோ டிலீட் பண்ணாதீங்க. அது நான் டீம் ஒர்க்குக்கு ஒரு உதாரணமாக நான் வந்து அதை பாவிக்கணும்னு சொல்லி அதை பாவிச்சு ஒரு கேஸ் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணேன். என்னால் ஏற மாட்டேன். நீங்கள் அதை டிலீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் கட் பண்ணி தான் சொல்ல வேண்டி வரும். டிலீட் பண்ணுறதும் டிலீட் பண்ணாததும் வந்து உங்களோட விருப்பம். அதே மாதிரி வந்து அந்த வைஷாலன் இந்த கேஸையும் சரி, அதை விட யாழ்ப்பாணம் இன்சூரன்ஸ்ன்றது புதையலண்டா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வந்து நான் நினைக்கிறேன் சுட்டு போடுவாங்க ட்ரெயின். அதை நான் சொல்ல விரும்பல. பட் யாராவது கட்ஸ் இருந்தால் அங்கேயும் தொடங்குங்க, பிரச்சனையில் கதைங்கோ, பப்ளிக்கு கொண்டு வாங்கோ. யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. சில பேர் சொல்லிச்சுன்னா நான் கோல்ஸ் வந்தோன்றிருக்கபடியே தான் இந்த இது வந்தோன்றிருக்கு. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் எனக்கு அது சரியான சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் எனக்கு கால் பண்ணி கொண்டிருக்கு. சில பேர் எனக்கு சொல்லிச்சுன்னா யூடியூபர்ஸுக்காண்டி, அதாவது நான் சில பேரை நான் என்ன சொல்கிறது, எனக்கு அந்த மறக்கவும் நினைக்கிறதுன்றது வந்து அது வந்து சைமன்ஸ் எனக்கு வீடியோஸை பார்த்து எனக்கு பழகி போயிட்டு நான் அந்த ஒரு 2 பர்சனலாக ஒரு 2 பேரும் சிலத்துக்களை மன்னிக்கலாது. அதால் நான் பேரை சொன்னான் கமலாஜு இன்ட்ரோமேர் அப்படியானாக்கள் அந்த ஜிஎம்ஓன்ற பேரை எங்க எடுத்து கடைசியாக ஜிஎம்ஓ கொண்டு பப்ளிக்கோட ஹொலியை வச்சு கடைசியாக நான் வந்து இப்போ ஜிஎம்ஓக்கும் ஒரு வெற்றி கொடுத்துருக்கேன். நான் வந்து கனடாலம் ஆயிட்டு நீங்கள் விட்டுட்டு போன வெள்ளிக்கிழமை விடிய காலம் 8 மணிக்கே நான் வந்துட்டேன். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு கிரவுண்ட் ஒன்று அமைச்சு கொடுத்து நீ செய் மச்சான் நாங்கள் போகிறோம்ட்டு எனக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போய் தனியாக இருக்கலையே எனக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்க. நான் இப்போ அவங்களோட டாக்டர்ஸ்ட்டு என்ன கேட்குறேன்னு சொன்னால் அந்த 25 டாக்டர்ஸில் 25 டாக்டர்ஸும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ கேள்விப்பட்டு நான் வயர் எடுக்கிறேன் கேள்விப்பட்டேன். சந்தோஷம். நான் செஞ்சதை நீங்கள் எனக்கு செஞ்சு தந்துருக்குறீங்க. இப்போ ஏனி பில்டிங்கை நீங்கள் பழைய பில்டிங்கை கொண்டு போனீங்கன்னா சரி உங்களுக்கு காதை பற்றி அடிக்கும். பழைய ஜெனோப் சோட்டு கொண்டு போய் இப்போ இருக்கிற ஜெனோப் சோட்டை கொண்டு போய் போட்டுக்கொண்டா சரி உங்களுக்கு கல்லால் அடிக்கும். நெஃப்ராலஜி யூனிட்டை வந்து புது நெஃப்ராலஜி யூனிட்டுக்கு மாற்றி நீங்கள் நாளைக்கு ஆரோ பிளான் போட்டு மாற்றலை, நாளைக்கு 4 மாற்றலைன்னா சரி உங்களுக்கு எனக்கு தெரியல இப்படி அடிக்குமான்னு சொல்லி. பட் எனக்கு என்ன கவலையான்னு சொன்னால் அதுக்குள்ள டாக்டர் துளசி, மற்றது டாக்டர் ஜெயந்திரண்ணா, மற்றவன் சைலஜன், ஜனிஸ்டா அக்கா, டாக்டர் ஜனிஸ்டா நாடு எனக்கு ஞாபகம் வர்றது ஒரு ஓட்டாக யோசிப்பேன். பீடியாட்ரிக் ஓட்டில் இருந்த அந்த சிங்கள பாய்ஸை பற்றி சொல்ல தெரியல. பட் டாக்டர் சமீரா வாஸ் வெரி பாசிட்டிவ் வித் மீ. He was very good with me and all of a sudden he has changed. Even when Dr. Mayuran has taken Mayuran வந்து இந்த ஃபோனையும் காசையும் பறிச்செடுக்கையும் அப்பவும் சமீரை சொன்னவன் அவர் செஞ்சது பிட
சமீராக்கு தமிழ் விளங்கம் நினைக்கிறேன். நான் அதால் பிரச்சனை இல்லை. சமீரா அப்பாவும் சொன்னவன் அவர் செஞ்சது பிள்ளை ஃபோனை கொடுக்கணும்னு சொல்லி ஃபோனையும் காசையும் கொடுக்கணும்னு அப்பாவும் சொன்னவன். அவன் காசு 2070 தான் பறிச்சவே வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. நான் சனத்திட்ட கேட்டால் சனம் தரும், அதை விட எனக்கு அம்மா அப்பா விட்டுட்டு போயிருக்கிறேன் இல்லை, அப்படி இல்லாட்டி காரை வித்துட்டு சாப்பிடுவேன்னு மறுபடியும் நீங்கள் அந்த காசை வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு பாத்துக்கு அடையாளம் காட்டி விட்டதுக்காண்டி அந்த காசை நீங்கள் எனக்கு அடித்து பறிச்சாலும் என்ன காசு வேணுமெண்டா சொல்லுங்க, என்ன ஒரு அங்கே செட் பண்ணி போட்டு சொல்லுங்க. நான் ஒரு 5 லட்சம் ரூபா ஆசை வச்சுக்கொண்டு சண்டைக்கு வரேன். ஐ மீன் கதைக்க வரணும். உங்களுக்கு படாரண்டு அடிச்சு போட்டுன்னா கையிலேயே இருந்துட்டேன். ஏன்னா போன முறை குத்தினே நெஞ்சில் ஊற்றி போட்டியில் அது சரியான வலிக்குது. இப்போ நெஞ்சு என்ன சொல்கிறது, என்ன சாமா ஸ்டேனம் தொடவும் வலிக்குது. அது பிரச்சனை இல்லை. ஜேசு சொல்லியிருக்கிறார் அடிச்சாக்களுக்கு இந்த கண்ணத்தை காட்டுன்னு சொல்லி. அந்த 2 ஸ்டேனம் இல்லாதால ஒரு ஸ்டேனத்தில் குத்துனீங்க, அது பிரச்சனை இல்லை. பட் மயரோன்னா நான் அந்த கேஸுக்கு வந்தால், உங்களோட கேஸை கோர்ட்ஸுக்கு எடுப்பினா கேஸுக்கு வந்தால் நான் ஜட்ஜிட்ட சொல்லுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, காசை அவரே வச்சு கொள்ளட்டும், அவரை விடுங்கன்னு சொல்லி. அதாவது அவர் ஒரு பிள்ளையும் இல்லை, அவர் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டாலும் விடுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் கேஸில் பிரச்சனை வரணும்னு யோசிக்க தேவையில்லை. மற்றது எனக்கு எதிராக டாக்டர் சமன் பத்ரன் சார் கொடுத்துருந்த எல்லா இதையும் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி மினிஸ்ட்ரிக்கு ரிப்ளை கொடுத்து அது அங்கே போயிட்டு ப்ரிலிமினரி இன்கொயரி ரிப்போர்ட்டும் அடிபட்டிருக்கும். கணக்க விஷயம் இருக்குது, கதைப்பம் உண்டுண்டா எனக்கு சொல்ல தெரியல. பட் எனக்கு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய இந்த 4 டாக்டர்ஸ்ன்ற பேர் சொன்னேன். நான் அதை விட ஒரு ஓட்டாக இருந்தால் அடுத்த சமீரா டாக்டர் ரோபர்ட் ஆல்ரெடி he's on transfer. He was violating the transfer for some time, and then I have given the transfer. Dr. Robert transfer poitar Lakshani ku nan transfer kodutren. She also was violating the transfer order. Pavakum nan transfer kodutren. Adukku piragu yaru ரைட். இதில் நிருபாக்கா ப்ரெக்னெண்ட் இப்போ நினைக்கிறேன், பாபா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோ இதை பார்த்தாந்தேன்னு சொன்னவன் நிருபாக்கா குமன், டாக்டர் குமன் வைஃப். அதை விட ஜெனிஸ்டா அக்கா, அது பிறகு யாருன்னு சொல்கிறது, அவன் சைலஜன்னு சொல்லி பிளட் பேங்க் போய், அவனோட நண்ட நிமலன், மற்றது அந்த துளசி அண்ணன் அந்த பிள்ளை, அடுத்தது ஜெராட் அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள். அதுக்கு பிறகு அந்த என்ன சொல்கிறது சிங்கள டாக்டர்ஸ் பீடியாட்டிக் போர்ட்டில் இருந்த சிங்கள டாக்டர்ஸ் 3 பேரும். அதில் சமீர பிறகு குழம்பினவன் நல்ல பிள்ளை. அதை இன்ட்ரோ மாதிரி தான் கெடுத்தவன் அவனை. பட் மற்றபடி அவங்க 3 பேரும் பாவம் நல்லபடியில். எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் இந்த நான் கொஞ்ச நாளில் நான் அவங்களில் பார்த்து பிடிச்சது சரியான டெடிக்கேட்டட் பாய்ஸ். பட் அந்த எல்லாருமே செய்கிற கலவை செய்ததை ஒழிய மற்றபடி அவங்க தனி ஒரு கலவம் செய்ததில்லை. ஏன்னா அவங்க நின்ற இடம் பீடியாட்டிக் இடம் பட்டும் பிரியாண்ட இடம். அப்போ அவங்களும் வேலை செய்வாங்க. அதால் எனக்கு அது நான் நினைக்கிறேன் மிடத்துடன் நின்றபடியாகத்தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவங்கள அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். சந்தோஷம். ஐ எம் கோயிங் டு டிரைவ் அகெயின். நான் நாளைக்கு விடிய அவங்கள மீட் பண்ணுறேன். நான் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு நாளைக்கு கழிச்சிட்டு உங்களுக்கு விஷயத்தை அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹேஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. நான் சாவச்சேரியில் கடை வயரெல்லாம் எடுக்கணும் அப்படி கேள்விப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, குட் நைட். See you. We'll meet again.